என்னப்பா பண்ற? ஆட்டுக்கு மாட்டுக்கு அதாவது பில்லு எங்கள் வயலில் வந்து மலாடு செடி போட்டோம் ஒன்று என்ன ஆச்சுன்னா அது கூட 4 உளுந்தும் போட்டோம். உளுந்து போட்டு அது கூட கொஞ்சம் எள்ளும் விதைச்சோம். எள்ளு கம்மியாக விளைஞ்சிக்குது, உளுந்தும் கம்மியாக விளைஞ்சிக்குது, மல்லாட்டையும் கம்மியாக விளைஞ்சிக்குது. ஆனால் இங்கே வாங்க பில்லு முட்டை எப்படி விளைஞ்சிக்கு பாரு. நீங்கள் பாரு, இங்கே வந்து இதை சுற்றி என்ன இருக்குது, பில்லு இருக்குது. ஒரு செடியை சுற்றி பில்லு மல்லிக்குது. ஒரே ஒரு மல்லாடி செடி சுற்றி இவ்வளோ பில்லு மல்லிக்குது. இதுல என்ன தெரியுதுன்னா, என்னதான் களை வெட்டினாலும் விதைச்சாலும் நம்ம விதைக்கிறது தவிர மீதி எல்லாம் அதிகமாக விளையுது. அது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, அவமானமாக இருக்கு. என்ன பண்ணுறது? ஆனாலும் ஏதாவது ஒன்று பண்ணி அதெல்லாம் ஆகணும். அப்படி விட்டு போயிட்டா கரம்பெல்லாம் சுத்தமாக போயிடும்ல. அதனால் என்ன பண்ணணும், இருக்கிற மல்லாட்டையை பிடுங்கி பச்சை கடலை வேணுன்னா எடை போட்டு விட்டுடலாம், இல்லை வந்து காஞ்ச வச்சு பயிரை எடை போடலாம், இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து காணாடி நம்ம குடும்பத்துக்கு எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் உளுந்து உங்களுக்கு தான் தெரியும்ல, உளுந்து பாரு, இங்கே வந்து பாரு, இந்த உளுந்தில் ஒரே ஒரு காய் கூட வைக்கல. இந்த உளுந்தில் இதில் ஒரு 3 காய் தெரியுதா, இதில் ஒரு காய், இவ்வளோ தான் இந்த உளுந்து செடி வீணாக போச்சா. அதனால் உளுந்தையும் எதுவும் மூட்டை கணக்கில் போய் இறக்க முடியாது. உளுந்து, மல்லாட்டை, எள் எல்லாம் இந்தாட்ட நம்மளுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குது. விவசாயம் வந்து பெருசாக லாபம் வரும் சொல்லுவாங்க. பெரிய என்னது அதிகமாக நிலம் வச்சுருவங்களுக்கு அது லாபம் தரும். நம்மளுக்கெல்லாம் சொன்னோம்னா என்ன பண்ணலாம், இப்போ என்னது மல்லாட்டை, எள், உளுந்து விளையாட்டுக்கு அதிகமாக பில்லு வளைஞ்சுதா, அப்போ பில்லையாவது என்ன பண்ணோம், மாட்டுக்காட்டுக்கு என்ன பண்ணோம், குடியும் போட்டு அப்படி பார்த்துக்க வேண்டியது தான். இதுதான் லாபம், வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் தான்ப்பா எங்கள் வாழ்க்கை இருக்குது. அதனால்தான் நல்லா படிச்சிங்கன்னா நீங்களாம் முன்னுக்கு வந்துடலாம். இல்லைன்னா விவசாயம் வந்து எல்லாரும் ஒரே மாதிரியாக விவசாயம் பண்ணுறது கிடையாது, புரியுதா? இவங்க பாருங்கள் எவ்வளோ பில்லுக்குது பாரு. அதனால் எள்ளு போட்டால் எள்ளு விலையில், மல்லாட்டை போட்டால் மல்லாட்டை விலையில், உளுந்து போட்டால் உளுந்து விலையில் அப்படின்னு இல்லாமல் விளைஞ்ச வரைக்கும் விளையட்டும், விதைச்சிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு நல்லா விளைஞ்சா பார்த்துக்கணும். கொஞ்சம் இயற்கையான விவசாயமாக பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் என்ன சொல்கிறது, இதான் எங்கள் தோட்டத்தில் 3 பயிர். என்ன நான் காட்ட சொல்லி போகும், உளுந்து, மல்லாட்டை, எள். இந்த எள்ளு தான் இப்போ இந்த எள்ளு செடி, இதுதான் எள்ளு செடி. இதெல்லாம் இப்போ இதோட தோட்டங்கள் ஓரமாக இறக்கிறேன் எள்ளு. இது களை வெட்டும் போது களைக்கட்டை இங்கே போட்டுச்சு என் மக்க. அது என்ன பண்ணுச்சு, மழையிலையும் வெயிலையும் கடந்துட்டு என்ன போச்சு. சரி வாங்க, நாளைக்கு வேறு பயிரோட இது காட்டுறேன்.